Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அவங்க ஃபிஷ் வந்து சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. மான்ஸ்டர் ஃபிஷஸ் வளர்க்கக்கூடிய நிறைய பர்சனுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் வந்து வளர்க்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைவ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பெல்லட் ஃபீட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதுனால வந்து இந்த லைவ் ஐட்டம் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். பேராசைட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஆனால் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து உடம்பு சரியாமல் போக தான் நிறைய சான்சஸ் இருக்கும். ஆனால் இந்த ட்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ட்ரைட் ஐட்டம்ஸில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுனால அது ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கனால ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். அப்படி வந்து டைஜஸ்ட் ஆகாமல் போகிற பிரச்சனை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைடு ஷிம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து இறந்து போயிருக்குது. ஸோ அவர் வந்து எப்போ இந்த ஃபிஷ் இறக்குதுன்னு சொல்லி நான் கேட்டபோது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைட் ஐட்டம்ஸ் நான் போட்டிருக்கேன் பிரதர். ஸோ அதனால தான் ஃபிஷ் வந்து இறந்துட்டே இருக்குது. ஸோ அது எதாவது கெட்டு போயிருக்குமோ சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்து அது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை வீடியோவில் ஃபுல்லாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் ஃபிஷ் வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ஸோ வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ட்ரைடு ஷிம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைடு ஷிம்ப்னால வந்து ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. ட்ரைடு ஷிம்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகல்ஸ், ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்னால தான் வந்து ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாக வந்து அதனுடைய தொண்டை பகுதி வந்து பாதிக்கப்பட்டு ஃபிஷ் இறந்து போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஷிம்ப் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஷிம்போட பாடி ப்ளஸ் வந்து டைலு, சரிங்களா? இது வந்து வால் பகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வால் பகுதியில் பாருங்களேன். வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பாடி, சரிங்களா? இது வந்து டைலு. ஸோ டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஓரளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் வந்து ஓரளவுக்கு உடஞ்சிருது. இது நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஷிம்போட ஹெட்டு. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் தெரியும் நினைக்கிறேன். இந்த முள் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரைடு ஷிம்பில் வந்து நம்ம இந்த ஹெட்டு நம்ம அப்படியே ஃபீட் பண்ணிடுவோம். ஸோ அரோனா ஃபிஷ்ஷெலாம் வந்து பெருசாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறதுனால இந்த முள்ளோட ஷார்ப் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கையில் ஃபுல்லாக குத்தியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கையிலே குத்திட்டு நிற்குது, சரிங்களா? இந்த ட்ரைடு ஷிம்ப் இது ஹெட்டில் இருக்கக்கூடிய இந்த பல் வரிசை பாருங்களேன், இந்த இங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு பல் வரிசை பாருங்கள், இப்படி ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து டைரெக்டாக இப்படி இந்த ஹெட்டை பிச்சு போடாமல் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிடக்கூடிய வேகத்துக்கு இந்த முள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் உங்கள் ஃபிஷ்ஷோட தொண்டையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குத்திக்கும். ஸோ அப்படி குத்துமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் to 2 வீக் பார்த்தீங்கன்னா ஃபீடே எடுக்காது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய முட்கள் தான், சரிங்களா? ஸோ முள் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு கையில் குத்தி ஆழம் போயிடுச்சு பாருங்கள், ஒரு இன்ச் உள்ளே பாருங்கள், ஒரு எம்எம்ஏ போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஷார்ப்பாக இருக்கிறனால தான் உங்கள் ஃபிஷ்ஷை சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷோட தொண்டை பகுதியில் போய் நல்லா சொருகிக்குது. இது பாருங்கள், நல்லா ஒரு ஆழம் போகுது பார்த்தீங்களா? பாருங்கள், ஒரு எம்எம்ஏ ஆழம் போயிடுச்சு. ஸோ இதுதான் உங்கள் ஃபிஷ்ஷோட தொண்டையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இதனால தான் உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஒரு 1 வீக் to 2 வீக் வந்து சாப்பிடாமல் இறந்து போகிறதுக்கும் மெயின் ரீசன் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா சொல்ல வந்த கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ட்ரைடு ஷிம்ப் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ட்ரைடு ஷிம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ஆனால் வந்து இந்த ஃபுட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறக்கூடிய முறை இருக்குது பார்த்தீங்களா? அந்த முறையில் தான் வந்து கொஞ்சம் தப்பாகிறதுனால தான் உங்கள் ஃபிஷ் வந்து இறந்து போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன முள் தானே, இது என்ன பண்ண போகுது, ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம யோசிக்க வேணாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரைடு ஷிம்ப் வந்து வாங்குனீங்கன்னாவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து
இங்கே பாருங்கள், இந்த டைல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதை நீங்கள் பிச்சு போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முள் காமிச்சு இல்லையா, ஸோ அந்த முள்ளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து தாடை. ஸோ தாடையும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஹெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி நல்லா நசுக்கிட்டிங்கன்னா நம்ம கையை பார்த்தீங்கன்னா குத்திக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குத்திச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஹெட்டையும் சரி டைலையும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ண வேணாம். இந்த மாதிரி பாடி மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியும் கூட. ஸோ வந்து இது வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடாமே இருந்திருக்குது. ஸோ என்ன ரீசன் நான் கேட்டபோது பார்த்தீங்கன்னா, நல்லா தான் பிரதர் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, லைவ் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் இந்த ட்ரைடு ஷிம்ப் போட்டு அடுத்த நாள் வந்து சரியாக சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரைடு ஷிம்ப் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஹெட்டையும் டைலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். அவர் நான் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீட் பண்ணியிருக்காரு. இதை விட வந்து நெக்ஸ்ட் சைஸ் வந்து ஷிம்ப் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரோனா. ஸோ ஃபிஷ் வந்து பெருசாக இருக்குது, ஒரு 1.5 feet மேலே வந்து ஃபிஷ் வந்து இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைடு ஷிம்பில் வந்து ஹெட்டையும் டைலையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாமல் இந்த ட்ரைடு ஷிம்பு சைஸை விட பார்த்தீங்கன்னா அவர் போடக்கூடிய ட்ரைடு ஷிம்பு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசு, அப்படியே போட்டிருக்காரு. ஃபிஷ் வந்து வேகமாக வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய கியூரியாசிட்டியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேகமாக வந்து சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முழுங்கும் போது சதக்குன்னு முள்ளு போய் ஏற்றிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கனால தான் ஸோ அவரோட ஃபிஷ் வந்து இறக்கிறதுக்கு வந்து ஒரு வகையான ரீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைடு ஷிம்பும் கூட. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் தலையையும் வாலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பாடி மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எதாவது உடம்பு சரியில்லை பிடிக்கலனா கூட நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போய் தொண்டையில் போய் மாட்டிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபிஷ் வந்து காப்பாற்றவே முடியாது. அந்த ஃபிஷ் இறந்து போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.